ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் யாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவன் பூமியை பார்க்க மாட்டான், பூமிக்குரியதை பார்க்க மாட்டான், பூமிதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு நாள் இந்த பூமி வெந்துருக்கி சாம்பலாகுமே, என் ராஜாவுடைய சத்தம் கேட்கும் பொழுது மட்டு எலும்போடு எலும்பாய் நான் இருந்தாலும் அது அல்லது மண்ணோடு மண்ணாய் மக்கி விட்டாலும் ராஜாவின் சத்தம் என்னை உயிரடைய செய்யும். என் எலும்புகளுக்குள்ளாக புதிய உயிர் பிறக்கும், அது ஒன்றாக சேர்க்கும். நரம்பு மண்டலத்தை இணைத்து சதைகளினால் மூடி ஜீவனை கொடுத்து ஜீவ சுவாசத்தினால் நடத்துகின்ற விளக்கிலேயாய் என்னை உயிர்ப்பித்து விடாதா? அல்லேலூயா. அப்போ உயிரடைய வேண்டுமானால் நான் முதல்ல எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். எலியா விட்டுருங்க, எலிசா செத்து போனா உள்ள. அல்லேலூயா.